வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கும் மிக மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம், இலங்கை வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு ஒரு முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசாரணை ஒன்றுக்காக இவருக்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கும் இவரோடு சேர்த்து 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் இந்த பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்று பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இலங்கை வரலாற்றில் இந்த சம்பவம் இப்பொழுதுதான் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பயணத்தடை காரணமாக கோத்தபாய ராஜபக்ச தனது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு இன்று வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவை தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கிறது. எதற்காக இது இடம்பெற்றது, ஏன் இந்த சம்பவம் இடம்பெற்றது என்பனவற்றை ஆராய்வதாகத்தான் இந்த காணொலி இருக்க போகிறது. வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், 2016ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட இளந்தாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ அதிகாரியின் பக்கத்தில் இருந்த ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் 2016ஆம் ஆண்டு பத்திரிகைகள் அந்த பெயரை தாங்கி வந்திருந்தன. உதலகம என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ அதிகாரியின் பெயர். இவர் லசந்த விக்ரமதுங்காவின் கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ அதிகாரி. இந்த இளந்தாரி என்று சொல்லப்படுகின்ற இராணுவ அதிகாரி இறந்த வேளையில் அவருக்கு பக்கத்தில் இருந்த அந்த கடிதத்திலே இவரது பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவருக்கும் லசந்தவின் கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அந்த கொலையை நான் தான் செய்தேன் என்பது போன்று அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது. அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது வேறு விடயமாக இருந்திருந்தாலும் கூட அதிலே குறிப்பிடப்பட்ட அந்த உதயகம என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர் இன்று மீண்டும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. என்ன விடயம் என்று பார்த்தீர்களானால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சலேயின் பின்னால் பலர் இருக்கிறார்கள் என்பது போன்று கடந்த வழக்கு விசாரணையின் போது திலீப பீரிஸ் சொல்லியிருந்தார். இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் யாருடைய வேண்டுகோளுக்காக இது செய்யப்பட்டதோ, இந்த தாக்குதலினுடைய பிரதான மூலையாக சுரேஷ் சலே இருக்கிறார். இந்த சுரேஷ் சலே யாருக்காக வேலை செய்தார் என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே அந்த விசாரணைகளின் பின்னர் பல கைதுகள் இடம்பெறும் என்பது போன்று திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைவாக சிஐடியினர் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஒரு விசாரணைக்காக இந்த 2 இராணுவ அதிகாரிகள், ஒருவர் முகமது அன்சார், மற்றவர் பிரேமானந்த உதயகம என்று சொல்லப்படுகின்ற இந்த இராணுவ அதிகாரிகள் உட்பட முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவிற்கும் பயணத்தடைகள் விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே ஒரு வேண்டுகை விடுத்திருந்தார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவர்களுக்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டை நீதவான் பசான் அமரசேன இதற்கான தீர்ப்பை இன்றைய தினம் வழங்கியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் இவர்கள் இருந்திருக்கிறார்களா என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே குறித்த இராணுவ அதிகாரிகள் தொடர்பாக லசந்த விக்ரமசிங்காவின் கொலையோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேளையில் இவர்கள் மீது ஒரு சந்தேகம் இப்பொழுது இருப்பதாகவும், எனவே அவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்றும், எனவே இந்த விசாரணைகளில் இருந்து இவர்கள் தப்புவதற்காக வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் செல்லலாம் என்கின்ற அடிப்படையிலே இவர்கள் மீதான பயணத்தடை விதிக்கப்பட வேண்டும் என்று சிஐடியினர் நீதிமன்றத்திலே கேட்டதற்கிணங்க இவர்களுக்கான பயணத்தடை இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் இப்பொழுது குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இலங்கையை விட்டு வெளியேற முடியாத ஒரு நிலைமைக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், 2019ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டிருந்தது. எனவே அந்த ஆட்சி மாற்றத்துக்காக ஒரு அரச தரப்புக்காக ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கிறது. எனவே அதற்காகத்தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றதாக பல்வேறுபட்ட தரப்புகளும் கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தன. அதாவது இவ்வளவு காலமும் மறைமுகமாகவே கோத்தபாய ராஜபக்சவின் பெயர் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக இவற்றுக்காகத்தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது என்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையிலே இப்பொழுது கோத்தபாயவின் பெயரும் அதற்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து ஒரு விடயம் இப்பொழுது புலனாகிறது என்னவென்று சொன்னால், அதாவது 2019ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக மக்கள் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன என்கின்ற அந்த விடயம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில், அதாவது சுரேஷ் சலே இதனுடைய மாஸ்டர் மைண்டாக இருக்கிறார் என்றும் இவர் யாருக்காக வேலை செய்தார் என்கின்ற விடயம் இப்பொழுது விசாரணையில் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்ததன் அடிப்படையிலே தான்
முன்னாள் புலனாய்வு அதிகாரிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்குமாக சேர்த்து இந்த பயணத்தடை இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இப்பொழுது ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு புலனாகிறது என்னவென்று சொன்னால், யாருடைய தேவைக்காக சுரேஷ் சலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அசாத் மௌலானா முன்னரே தெரிவித்திருக்கிறார் யார் யார் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும். ஆனால் யாருக்காக இந்த கொலைகள் செய்யப்பட்டன, யாருக்காக இந்த குண்டுவெடிப்பு நடத்தப்பட்டது, ஏன் இந்த குண்டுவெடிப்பின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் இவ்வளவு காலமும் மறைமுகமாகத்தான் வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக சுட்டிக்காட்டி இவர்தான் என்று சொல்கின்ற அளவிற்கு நீதிமன்றங்களும் துணிவில்லாமல் இருந்தன, விசாரணையாளர்களும் அந்த துணிவில்லாமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது முதல் முறையாக சிஐடி ஒரு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை இதிலே உத்தியோகபூர்வமாக இணைத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடயம் மட்டும் இப்பொழுது எங்களுக்கு புலனாகிறது என்னவென்று சொன்னால், கோத்தபாய ராஜபக்ச இனி விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார். நேற்றைய தினமும் நான் செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருந்தேன், லலித் குகன் காணாமல் போன ஒரு விடயம் தொடர்பாக கோத்தபாய ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று. இப்பொழுது 2வது விடயம் தொடர்பாகவும் அவர் இப்பொழுது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். எனவே சுற்றி பார்க்கின்ற வேளையில் கோத்தபாய ராஜபக்ச செய்தார் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இப்பொழுது நிரூபணமாகியே வருகின்றன. யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு தனக்கு பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி வந்த கோத்தபாய ராஜபக்ச இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்ற அன்றகுமார் திசாநாயக்க எந்த விதமான குறுகிய ஒரு பாதுகாப்போடு யாழ்ப்பாணத்திலே நடந்து போகின்ற காட்சிகளை நீங்கள் காணொலிகளிலே பார்த்திருப்பீர்கள். அப்படி இருக்கின்ற அந்த நிலைமையில் ஒரு முன்னாள் ஜனாதிபதி எதற்காக யாழ்ப்பாணம் வருவதற்கு பயப்படுகிறார் என்கின்ற விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒரு முன்னாள் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருவதற்கு பயப்படுகிறார் என்றால் அதன் பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது போன்றுதான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு விடயம் நாங்கள் செய்யாமல் எதற்கும் பயப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில் இன்னொரு விடயம் என்று பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்னவென்று சொன்னால், சுரேஷ் சலே சார்பிலே ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் சுரேஷ் சலே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார் என்கின்ற ஒரு விடயம் இன்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ அறிக்கைகளின் அடிப்படையில் 5 இடங்களிலே அவர் துன்புறுத்தப்பட்டதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு சுரேஷ் சலே ஆளாகி இருப்பதாகவும் சிறைச்சாலையில் வைத்து அவர் துன்புறுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது போன்றும் தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி அவர் தற்கொலை செய்து கொள்வதற்குரிய மனநிலையில் இருக்கிறார் என்று நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். ஒருவரது மனநிலை அவர் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார் என்று தெரிவித்திருப்பது பெரும் விமர்சனமாக இப்பொழுது மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும், பல்வேறுபட்ட தற்கொலைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மர்மமான தற்கொலைகளாக அவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் சிஐடியின் பலத்த பாதுகாப்பில் இருக்கின்ற முன்னாள் பாதுகாப்பு பிரதானி சுரேஷ் சலே கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா என்கின்ற ஒரு விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அனுர அரசாங்கம் இப்பொழுது அரசாங்கம் மாறி இருக்கிறதே தவிர கோத்தபாய ராஜபக்சவின் கீழ் இருந்த இராணுவ அதிகாரிகள், இராணுவ பிரிவினர் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரால் நியமிக்கப்பட்ட பல்வேறுபட்ட புலனாய்வு அதிகாரிகள் இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற சமயத்தில் சுரேஷ் சலே சிறைச்சாலையில் வைத்து கொலை செய்யப்பட இருக்கிறாரா என்கின்ற விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி சட்டத்தரணியை வந்து ஒரு நீதிமன்றத்திலே தெரிவிக்கிறார், அவர் தற்கொலை செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இவை தொடர்பாக சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். சுரேஷ் சலேயின் மனநிலை தொடர்பாக நீதிமன்ற அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. தற்கொலை செய்து கொள்கின்ற அளவிற்கு இவர் இருக்கிறாரா என்பது தொடர்பான நிலைமை எவ்வாறு ஒரு சட்டத்தரணியால் நீதிமன்றத்தில் தெரிவிக்க முடியும் என்கின்ற விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. எனவே திட்டமிட்ட வகையில் சாட்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறார்கள். உங்கள் பலருக்கு தெரியும், பலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலைமை வந்திருக்கின்ற வேளையிலே சுரேஷ் சலேயும் அவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு தள்ளப்படுவாரா என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதே வேளையில் இந்த கொலை சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டு விசாரணைக்காக உட்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரேமானந்த உதலகம, உங்கள் பலருக்கு இவரது பெயர் ஞாபகம் இருக்கலாம். லசந்த விக்ரமதுங்காவின் கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சி பீடம் ஏறிய வேளையில் இவருக்கு ஜெர்மன் நாட்டுக்கான வெளிநாட்டு தூதுவர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. தங்களது தேவைக்கு ஒருவரை பயன்படுத்திவிட்டு அந்த தேவை முடிந்த பிற்பாடு அவருக்கு வெளிநாட்டு தூதுவர் பதவி வழங்கப்படுவது வழமையாக இருந்து வந்தது. அவ்வாறு தான் பல இராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு தூதரகங்களிலே தூதுவராக பணி உயர்வு வழங்கப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவை தொடர்பாக சரத் பொன்சேகாவும்
அண்மையிலே தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய ஒரு செவியிலே தெரிவித்திருந்தார். இவ்வாறு மஹிந்த ராஜபக்சர்களால் வழங்கப்படுகின்ற ஒரு சத்தியத்தின் அடிப்படையிலே அவர்களது தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நபர்கள் எவ்வாறு வெளிநாட்டு தூதுவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சரத் பொன்சேகாவும் தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் பலருக்கு தெரியும் லசந்த ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பது உங்கள் பலருக்கு தெரியும். லசந்த கோத்தபாய ராஜபக்சவை விமர்சித்தார் என்பதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்று ஊடகங்கள் பல கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே அப்பொழுது லசந்தவை கொலை செய்த அதே அதிகாரி, புலனாய்வு அதிகாரியாக இருந்த அதே அதிகாரி மீண்டும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறாரா என்கின்ற கோணத்தில் தான் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற இருக்கின்றன. நாளைய தினம் கூட இது தொடர்பாக நீதிமன்றத்திலே இந்த வழக்கு தொடர இருக்கிறது. சுரேஷ் சலையின் மனைவி தனது கணவர் துன்புறுத்தப்படுகிறார், அவரை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அவை தொடர்பாக நாளை சரியான தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு உறுதியாக இருக்கிறது. இப்பொழுது உத்தியோகபூர்வமாக கோத்தபாய ராஜபக்ச இதற்குள்ளே இழுத்து விடப்பட்டிருக்கிறார். கோத்தபாய ராஜபக்சவால் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த ஈஸ்டர் தாக்குதல் அவர் ஆட்சிக்கு வருவதற்காக, மக்களை திசை திருப்புவதற்காக செய்யப்பட்ட ஒரு தாக்குதலாக இது இருந்தது என்று மக்களால் மறைமுகமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் நீதிமன்றம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அவரை சந்தேக நபராக இதற்குள் உள்வாங்கி இருக்கிறது. இனி இவரிடம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் தான் இவை தொடர்பான தகவல்கள் வெளிவரும். நல்ல உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.